வணக்கம். தமது மரபுகளை பேணி பாதுகாப்பதை தமிழினம் இன்றும் கைக்கொண்டு வருகின்றது என்பதை பறைச்சாற்ற முகமாக சித்திரை வருடப்பிறப்பின் பின்னர் போர்த்தேங்காய் அடிக்கும் பாரம்பரிய நிகழ்வொன்று மட்டக்களப்பு கோட்டைக்கல்லாறு கிராமத்தில் இன்றும் இருந்து வருகின்றது. வடசேரி தென்சேரி என இரு பிரிவுகளாக பிரித்து மாறி மாறி தேங்காய்கள் வீசப்பட்டு இப்போர் தேங்காய்கள் அடிக்கும் நிகழ்வு தங்களுடைய மூதாதையர் காலத்திலிருந்து தொன்று தொட்டு இன்று வரையிலும் கடைபிடிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கு மிக நீண்ட வரலாறும் உண்டு என்பதை அக்கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். அதன் அடிப்படையில் கோட்டைக்கல்லாறு கண்ணகையம்மன் ஆலயத்திற்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டிருந்த இந்த நிகழ்வு புதன்கிழமை மாலையுடன் நிறைவு பெற்றிருந்தமை சிறப்பம்சமாகும். அடித்து 3 நாட்களாக 2 நாள் செஞ்சேரிக்கு அம்மாளுக்கு வந்து பிறகு நேற்று வடசேரிக்கு பிள்ளையாருக்கு வந்தது. பிறகு இன்றைக்கு அம்மாளுக்கு பண்ணிருக்கு. இதோடு நாங்கள் இந்த நிகழ்வை முடிக்கிறோம். இது காலகாலமாக நடந்து கொண்டு வருகிறது. கிட்டத்தட்ட நானறியா காலம் கூடி இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இது ஒரு இந்த பொதுவாக சொல்லப்போனால் கிழக்கு மாகாணத்தில் இல்லைன்னு சொல்லணும். இங்கே எங்களோட கிராமத்தில் மட்டும்தான் இந்த போர்த்தங்காய் அடிக்கிற நிகழ்வு நடந்து கொண்டு வருது. கோட்டக்கல்லாத்து மண்ணில் வடசேரி தென்சேரி வாரத்திற்கான போர்த்தேங்காய் அடிக்கின்ற நிகழ்வானது இன்று தென்சேரி வாரம் வெற்றியாக சொல்லியதுடன் இந்த போர்த்தேங்காய் அடிக்கின்ற நிகழ்வு நிறைவு பெற்றுள்ளது என்பதனை பொதுமக்களுக்கு அறிய தருகின்றோம். இந்த கோட்டக்கல்லாத்தில் இது ஒரு பாரம்பரியமான ஒரு நிகழ்வு ஐயாது. அதாவது எங்கட மூதாதைகள் ஆண்டு காலமாக வரலாற்று ரீதியாக இது ஒரு வீர விளையாட்டாகவும் நோய் நொடிகள் அணுகாமலுக்கும் அம்மாள் வராமல் இதை நோய் நொடிகள் அணுகாமலுக்கும் இதை மேற்கொண்டு வந்திருக்கிறார். ஆலயங்களின் மன்னக்கர் நல்லையா நாயகமூர்த்தி இவ்வாலயத்திலே இன்று நடந்த போர்த்தேங்காய் வைபவம் அப்புறம் சித்தி விநாயகருக்கும் கண்ணையம்மாளுக்குமாக இங்கு பரம்பரையாக வடசேரி தென்சேரி அதாவது மூதாதையர் எங்களை அதாவது கோட்டக்கல்லாக்கு ஆரம்ப காலத்திலே வகுத்து விளையாட்டை நடத்தி வந்தார்கள். விளையாட்டு அயல் கிராமங்களிலே தென்சேரி வடசேரி கொம்பு முறித்ததாக அறிகின்றேன். என் கண்கூடாக சில கிராமங்களிலும் பார்த்திருக்கின்றேன். அது இன்று மருவி விட்டது, நடைமுறையில் இல்லை. எமது கிராமத்தில் பொறுத்தவரை இத்தவரைக்கு தேங்காடி என்றது வருடாவருடம் சித்திர புது வருட பிறப்பிலிருந்து அன்றோ அடுத்த நாளோ ஆரம்பித்தால் வடசேரி செஞ்சேரி வெல்லும். கடைசியாக தென்சேரி வென்றதற்குத்தான் இந்த விளையாட்டை நிறுத்துவது. ஆகவே இம்முறை தென்சேரி முதல் நாளும் வடசேரி இரு நாளும் விளையாடி இன்று கடைசியாக தென்சேரி வென்றதன் காரணமாக இன்று தொடர் நிறைவு வருகின்றது. இவ்விளையாட்டானது இது ஒரு பரம்பரை எங்களுடைய விளையாட்டு. இதன் நோக்கம் எனது கலாச்சாரம்
மரபுகளை பேணி நடத்தப்படுவதுண்டு. இரண்டாவது, நமது கிராமத்து மக்களுக்கு ஒரு நோய் நொடியோ சுந்தரமோ அதாவது எந்த வகையிலும் ஒரு அனர்த்தம் நடந்தாலும் இந்த கிராமத்தில் விபரீதம் நடப்பது குறைவு. அதை கொண்டு விளையாட்டை செஞ்சேரி வடசேரி என்பதை என் மக்கள் கடைப்பிடித்து, அதாவது வடசேரி ஆண் தெய்வமான பிள்ளையாருக்கும், செஞ்சேரி என்பது பெண் தெய்வமான எமது கண்ணையம்மாளுக்கும் உறுத்தாகும். இதை கொண்டு எனது முதியோர்களால் நியமிக்கப்படு இத்தவரைக்கும் நாங்கள் அதை கடைப்பிடித்து எமது தலைமையிலும் எனது நிர்வாக சபை உறுப்பினர்களின் தலைமையிலும் நடத்தி இம்முறையும் செஞ்சேரி வென்றதின் பின் இடியோடு இடைநிறுத்துகின்றோம். அதற்கு காரணம் அப்பர் சித்தி விநாயகரும் எனது தாய் கண்ணையையும் எனது கிராமத்தை கல்வி செல்வம், பொருட்செல்வம், பணச்செல்வத்துடன் திகழ வைக்க வேண்டும், நோய் நொடி இன்றி எமது கிராமத்து மக்கள் வாழ வேணும் என்ற லட்சியம்தான் விளையாட்டின் மரபு.